9th standard chapter 7 end of chapter exercises. End of chapter exercise la question number 1 வந்து filling the blanks. The probability of an impossible event. So நமக்கு event நடக்கவே நடக்காது அப்படின்னும் போது அதோட answer 0. Set of all possible outcomes. எல்லா possible outcomes அப்படின்றது அதோட பேர் வந்து sample space. Probabilityல அதோட பேர் வந்து sample space. அதை S ன்னு நம்ம denote பண்ணுவோம். The probability of an event that is certain to happen. கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது 1. ஏன்னா நம்ம probabilityயோட வேல்யூவே 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். 1ன்றது கண்டிப்பா நடக்கும், 0ன்றது நடக்கவே நடக்காது. Fourth one, tossing a fair coin has a probability of getting head. ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஹெட்டு வரதுக்கான சான்சஸ் எவ்வளோ? ஒரே ஒரு தடவை தான் வரும். பட் டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 2. ஸோ ஆன்சர் வந்து 1/2. Question number 2. In a survey of 50 students, 15 students said they like football. The number of students who like football is 15 and the frequency or relative frequency is. ஸோ இப்போ இது வந்து ஃப்ரீக்வன்சியில் கொடுத்ததுனால இது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டிக்கு போயிடும். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டியில் நம்ம மேலே என்ன எழுதுவோம்? நமக்கான ஃபேவரபிள் கேசஸ். மொத்தம் எத்தனை பேருக்கு ஃபுட்பால் பிடிச்சிருக்கு? 15 பேருக்கு ஃபுட்பால் பிடிச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ பேர்கிட்ட சர்வே பண்ணியிருக்காங்க? 50 பேர்கிட்ட சர்வே பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதணும்? ஃபுட்பால் பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 15 டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50. ஸோ ஆன்சர் வந்து 15/50. ஃப்ராக்ஷனில் எழுதுங்க, இல்லைன்னா டெசிமல் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியும். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 3, இது 10. ஸோ 3/10ன்னு எழுதலாம் நம்ம ஆன்சரை. ஸோ ஆன்சர் வந்து 3/10. ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல், அதனால நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதிட்டோம். Question number 3. Which of the following experiments have equally likely outcomes? Equally likely na enna அப்படின்னா ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் பாருங்க, இவங்க வந்து 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஈக்குவலி லைக்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், a driver attempts to start a car. The car starts or does not start. கார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது சர்டன். கார் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அது அன்சர்டன், 0ல வந்துடும். ஸோ இப்போ 0லையும் 1லையும் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்ல முடியாது? இதை ஈக்குவலி லைக்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து நோ. ஓகே, செகண்ட் ஆப்ஷன், டாஸிங் எ ஃபேர் காயின் ஒன்ஸ். ஒரு ஃபேர் காயின், இது வந்து செகண்ட் ஒன்க்கானது. ஒரு ஃபேர் காயினை நான் டாஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு தடவை டாஸ் பண்ணும்போது ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்ற இந்த சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இதில் ஹெட் கிடைக்கும், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சான்சஸ் தானே கிடைக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலி லைக்லி. எய்தர் ஹெட்டு இல்லைன்னா டெய்லு தான் கிடைக்கும். அப்போ எனக்கு செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் எஸ். இது ஈக்குவலி லைக்லி அவுட்கம். தேர்ட் ஒன், ரோலிங் எ ஃபேர் 6-sided டை. இந்த 6-sided டைக்கான சாம்பிள் நமக்கு என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6. இப்போ இதில் எந்த ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கிது? ஃபார் எக்ஸாம்பிள் 4 தான் நம்ம ரோல் பண்ணும்போது மேலே வருதுன்னா அந்த 4க்கான ஆன்சர் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 அப்படின்றது 4 எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை தான் வரும். டோட்டல் ப்ராபபிலிட்டி 6. ஒருவேளை ப்ராபபிலிட்டி ஆஃப் 6 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 6ம் ஒரு தடவை தான் கிடைக்கும். ஸோ 1/6. இதில் எந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணாலும் சேம் ப்ராபபிலிட்டி ஆன்சர் தான் வரும். அப்போ இதுவும் ஈக்குவலி லைக்லி, எல்லாம் ஒரே ஆன்சர் தான் வருது. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், சூசிங் அ மார்பிள் randomly from a bag that contains 3 red marbles and 7 blue marbles. இது வந்து இதில் 3 இருக்கு, அதில் 7 இருக்கு. அப்போ நான் சூஸ் பண்ணும்போது ஈக்குவலி லைக்லி ஈக்குவலான ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இங்கே 3 தான் இருக்கு, இங்கே 7 இருக்கு. ரெண்டு வேற வேற நம்பர்ல இருக்கு. அப்போ இங்கே நோ. Fifth one, a boy is born, a baby is born, it is a boy or a girl. So baby பிறக்குது அப்படின்னா either it can be a boy baby இல்லைன்னா girl baby. ஸோ ஈக்குவலான சான்சஸ் தான் இருக்கு, அதனால இங்க எஸ். எப்போ ஈக்குவலான சான்சஸ் இருக்கோ அப்போ எஸ் கொடுக்குறோம். அப்படி இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஈக்குவலி லைக்லி.
Question number 4. Write a sample space and calculate the probability based on the given information. Sample space எழுதணும், probability கண்டுபிடிக்கணும். First question. 2 coins are tossed at the same time. What is the probability of getting at least one head? So first 2 coins ன்னு சொல்லிட்டாங்களா? Question number 4ல first subdivision. 2 coins are tossed. 2 காயின் டாஸ் பண்ணும்போது அதோட சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும்? ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட், செகண்ட் ஒன் டெயில், இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் டெயில், செகண்ட் ஒன் ஹெட், இல்ல ரெண்டுமே டெயிலா இருக்கலாம். இது டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். அதுல क्वेश्चन என்ன? probability of getting at least one head. So probability இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் at least one headக்கு எழுதிக்கலாம். அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்? மினிமம் அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இங்க எங்கெல்லாம் இருக்கு? ஹெட்ல ஒரு ஹெட் இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிறோம். ஹெட் டெய்லு, டெய்ல் ஹெட். லாஸ்ட் ஒன்ல தான் நமக்கு ஹெட்டே கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஹெட் எழுதியாச்சா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட். இங்க அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் அந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அதை எழுதணும். அட்லீஸ்ட் ஒன் ஹெட் ஈக்குவல் டு ஃபேவரபிள் கேசஸ் எவ்வளோ இருந்தது நமக்கு? ஃபேவரபிள்ன்றது ஹெட் இருக்கிற வேல்யூ வந்து 3, டோட்டல் கேசஸ் 4. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 3/4. Question number 2. 2 identical cards numbered 1 to 10 are placed in a box. One card is drawn at random. What is the probability of drawing a card with an even number? So, இப்போ 10 identical cards இருக்கு. அப்போ S is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இதுல நம்ம question என்ன? Drawing a card with an even number. So, drawing a card with even number. Even number card எங்கெல்லாம் வருது? 2, 4, 6, 8, 10. இப்போ இதுக்கான probability எப்படி எழுதணும்? Probability of drawing a card with even number. Okay. So even number cards மொத்தம் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. Total cards நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு? 10 இருக்கு. மேலே favorable cases, that is நமக்கு தேவையான answer divided by total cases. Total cases வந்து 10. So இங்க வேணா எழுதிக்கலாம். Number of favorable cases divided by total possible outcome. Total possible outcomeன்றது நம்ம sample space ஓட count. Question number 3. அதுல third subdivision. A die is rolled once. So die வந்து ஒரு தடவை தான் roll ஆகுது. What is the probability of getting number greater than 4? So die ஓட sample space ஒரு தடவை roll பண்ணா 1, 2, 3, 4, 5 and 6. இப்போ நம்ம question என்ன? Probability of number greater than 4. Number greater than 4. Greater than 4ன்றது 4 எடுக்கக்கூடாது. Greater than or equal to 4னா தான் 4 எடுக்கணும். அப்போ 5 and 6 மட்டும்தான் இருக்கு. அப்போ probability of greater than 4 equal to, இங்கே ஃபார்முலா எழுதுறேன். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ். ஃபேவரபிள் அப்படின்றது நமக்கு தேவையான ஆன்சர் டிவைடட் பை, எனக்கு தேவையான அந்த கிரேட்டர் தென் 4 எத்தனை இடத்துல இருக்குன்னு, டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம். ஸோ ஆன்சர் 2/6. கேன்சல் பண்ணா 1/3. Fourth subdivision. Fourth subdivisionல a bag contains 3 red balls, 2 blue balls and 1 green ball.
one ball is picked at random. So ball மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா givenல என்ன இருக்கு 3 red ball, 2 blue ball and 1 green ball. So total எவ்வளோ balls இருக்கு? Total balls equal to 3 plus 2 plus 1 which is 6 balls இருக்கு நம்ம கிட்ட மொத்தமா. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா one ball is picked at random. What is the probability that it is not red? அது ரெட்டா இல்லாத பாலா இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். ஸோ நாட் அ ரெட் பால். நாட் அ ரெட் பால்னா அது என்னவா இருந்திருக்கணும்? ப்ளூ ஆர் க்ரீனா இருந்திருக்கணும். ஸோ ப்ளூ ஆர் க்ரீன்னா 2 plus 1 that is 3. இப்போ என்னோட கொஸ்டின் ப்ராபபிலிட்டி நாட் அ ரெட் பால். ரெட் பாலா இல்லாத பால்ஸ் எத்தனை இருக்கு? 3 balls. டோட்டல் பால்ஸ் எவ்வளோ? 6 balls. ஸோ 3/6 தான் நம்மளோட ஆன்சர். தட் இஸ் 1/2 கேன்சல் பண்ணா. Last question. 3 coins are tossed simultaneously. What is the probability of getting exactly 2 heads அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3 coins அப்படின்னு கொடுத்ததுனால இது வந்து 5th subdivision. இதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாம்பிள் ஸ்பேஸு 3 காயின்றதுனால ஃபர்ஸ்ட் 3மே ஹெட்டாக இருக்கலாம். அப்புறம் 3 ஹெட்டுன்றது முடிஞ்சிட்டு 2 ஹெட், அந்த 2 ஹெட்டு ஃபர்ஸ்ட் 2 ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஹெட் ஆகி டெய்ல் வந்திருக்கலாம், இல்லை டெய்ல் முன்னாடி வந்து ஹெட். இது 2 ஹெட்டுக்கான ஆப்ஷன். 2 ஹெட்டுக்கான 3 ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு ஹெட்டு வந்திருக்கலாம். ஸோ ஹெட்டு மீது 2 டெய்லாக இருக்கலாம், நடுவில் அந்த ஹெட் வந்திருக்கலாம், இல்லை இந்த கார்னரில் ஹெட் வந்திருக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹெட்டே வராமல் இருக்கலாம். ஸோ இப்போ 3 அப்படின்னு கேட்கும்போது நம்ம இப்படி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் 3 ஹெட்ஸ் பாருங்க, அப்புறம் அந்த 2 ஹெட்ஸ் வந்திருக்கும். 2 ஹெட்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், இல்லைன்னா லாஸ்ட் 2 பிளேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஆப்ஷன். அடுத்தது ஒரு ஹெட் வரும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம், மிடில் பிளேஸ்ல இருக்கலாம், இல்லை லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கலாம். அடுத்தது 0 ஹெட்டே இல்லை. இப்போ என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்கு. What is the probability of getting exactly 2 heads? Exactly 2 headsனா 2 ஹெட் தான் இருக்கணும். 2 ஹெட் தான் இருக்கணும்னா எனக்கு 3 ஆப்ஷன்ல தான் 2 ஹெட் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி 2 heads. எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ்னா என்ன எழுதணும்? HHT, HTH, THH. இது 3 தான் ஆப்ஷன். அப்போ probability of exactly 2 heads equal to favorable cases 3. favorableன்றது எனக்கு 2 ஹெட் இருக்கிறதுக்கான ஆன்சர் 3. டோட்டல் கேசஸ் வந்து 8. ஸோ ஆன்சர் 3/8.